My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஸோ குட் மார்னிங் கைஸ், வெல்கம் பேக். இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ்க்கு போகிறோம். ஓகேவா? ஸோ என்னோடய நேட்டிவ்க்கு இன்றைக்கி போகிறோம். ஸோ இந்த நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கண்டென்ட், அதனால எடுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ இப்போ டைம் என்னென்னா ஒரு 6:35 ஆகுது. ஸோ நம்ம ரீசார்ஜ் எப்படின்னா 3 hours அப்படி தேவைப்படும். நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து எங்கள் ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 170 kilometers. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஏன்னாச்சும் டைவர்ஷனில் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், இந்த பைபாஸ் போகிற வழியில் அப்படியே சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரயில்வே ட்ராக்கு, இந்த நேச்சருக்காக எடுத்த ஷார்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி என்னென்னா நம்ம சேனல் நிறையா வியூஸ் போகுது, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அப்படி தான் அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. ஸோ பார்க்குற எல்லோரும் புதுசாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் ஊர் பேர் வந்துட்டு ஜெயங்கொண்டம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஊர் இருக்குது, அது மெயினான ஊர், அது எங்களுக்கு வாரியங்கவல். ஓகேவா? இந்த 2 ஊர். பட் எங்கள் ஊருக்குன்னு சில ஸ்பெஷல் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோவோட எண்டிங்கில் அந்த ஊருக்கு போனோன்னு சொல்கிறேன், அதெல்லாம் பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ கடைசியில் இப்போ ஹைவேஸ் வந்தாச்சு. ஏன்னா லைட்டாக டிராஃபிக் இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. எவ்வளோவில் போகிறோம்? 100ல் போகிறோம். அதே மாதிரியெல்லாம் நான் இப்போ சொல்கிறது தான், சீட் பெல்ட் போடுங்க, அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டை தாண்டாதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். 100 அவ்வளோதான், அதுக்கு மேலே போனால் கைஸ் ரியலாக நம்ம போகிற சைடு தான் சரியான சைடு. பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ட்ரீஸு, அப்புறம் அந்த ஃபுல்லாகவே ஃபார்மிங் லேண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப செமையாக இருந்துச்சு, தோட்டமாக இருந்துச்சு நிறைய. பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ கைஸ், நான் வச்சுருக்க ட்ரைபாடு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தெரில. ஏன்னா லைட்டாக எனக்கு ஷேக் தெரியுது. முன்னாடி நான் வாங்கின புதுசில் அந்த கொடைக்கானல் விளாக்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஷேக்லாம் அவ்வளோவா இருக்காது. பட் அது அப்போ புதுசாக இருந்தாலும் எனக்கு அப்போ பேச தெரியாது. ஸோ பட் அதில் நல்லா இருந்திருக்கும் குவாலிட்டி. இப்போ லைட்டாக எனக்கு எதுவும் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி ஷேக் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து மாற்றிடுவேன், டோன்ட் வரி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? டோலில் இருக்கோம். ஐயோ, டோல் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே. இதில் பாருங்களேன், அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு இதை வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதி போடலாம் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் எழுதி போடுங்க. ஸோ கைஸ், ஏன் டக்குன்னு ஸ்க்ரீன் மாறிச்சு நினைக்காதீங்க. இதுதான் நம்ம ஊருக்கு போகிற ரோடு வந்தாச்சு. இதுக்கு மேலே செமையாக இருக்கும், ஃபுல்லாக நேச்சரை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரோடு வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்தையும் காட்டுறேன், அதை பாருங்கள், செமையாக இருக்கும். கைஸ் அங்கே பாருங்கள், பஞ்சு முட்டை எப்படி போகிற பார்த்தீங்களா இல்லையா? இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையான ரோடு. இதை வச்சு நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தினைக்கும் அப்லோட் ஆகும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இந்த வீடியோ யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த நேச்சரை லைக் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மரத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாேருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன், மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊர், பசுமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக ஊருக்கு வந்துவிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அப்பாடி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 3 hours கிட்ட ஆகிடுச்சு. ஓகே, எல்லோரும் இந்த ஃப்ரண்ட்டாக இருக்க அந்த ரைட் ஹவுஸ் ஆஃப் டப்பா மேலே கண்ணாக இருப்பீங்க. அது என்னென்னா டேட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் என்ன டேன்றதை வைக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ எங்கள் ஊரை பாருங்கள், அப்படியே லெஃப்ட் ரைட்டில் பாருங்கள், வில்லேஜ் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ பாருங்கள் என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்து எப்படி பாருங்கள். வசந்தன்கோ இருக்குது எங்கள் ஊரில். ஸோ எப்படி சொல்கிறது, வில்லேஜாக இருந்தது இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு ஒரு சிட்டியாக அப்படின்னே சொல்லலாம். இதை பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து 4 roads. ஓகேவா? சேலம் இல்லை, எங்கள் ஊரில் இந்த ஏரியாவுக்கு இது பாருங்கள் 4 சைடு ரோடு இருக்கும். இது பாருங்கள் எந்த ஊருக்கும் போகலாம். இது வேணால் பாஸ் பண்ணி பாருங்கள், எந்தெந்த ஊருக்கு போக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சேலத்துலேருந்து அப்படி இந்த ஊரை விசிட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா 180 kilometers ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், மாலைக்கடை இருக்குது பாருங்கள். அப்புறம் பூர்விகா, ஐ திங்க் ஸோ பூர்விகா மொபைல் ஷாப் இருக்குது. அப்புறம் ஏதோ சம் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்தியா ATM. ஸோ கைஸ், இதுதான் வந்து பீக் ஸ்பாட், எங்கள் ஊரோட பீக் ஸ்பாட். ஏன்னா 4 சைடும் கடை இருக்கிறதுனால ஃபுல்லாக டிராஃபிக்காகவே தான் இருக்கும். அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம், இந்த தீபாவளி, பொங்கல், அதெல்லாம் நீங்கள் நடக்கவே முடியாது.
அதில் கார் கொண்டு வந்து என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் நம்ம ரோடு. ஏன்னா உங்களுக்கு அந்த 2-3 இன்ஸ்டியூட் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன், அதை பற்றி சொல்கிறேன். ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லி விடுங்க பார்க்குறேன். ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எங்கள் ஊருக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீனட் சொல்லுவாங்கள்ல, கடலக்கொட்டை, அது சரியான ஃபேமஸ். அப்புறம் இந்த ஊரில் நான் இன்னொரு ஊர் சொன்னேன், எங்கள் ஊர் அப்படின்னு வாரியங்கவல். அப்போ அந்த ஊர் என்ன ஃபேமஸ்னால் முந்திரி தோட்டம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா முந்திரி நீங்கள் நார்மலாக வாங்குகிற இடத்தோட கம்மியாக இருக்கும். இப்போ காட்டின கடை என்னென்னா எங்கள் ஊரோட ஸ்பெஷலான பரோட்டா கடையாம். இப்போ ஜஸ்ட் காமிச்சிருப்பேன், அது வந்துட்டு சொன்னாங்க, அதனால் காமிச்சேன். ஸோ நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. அது நான் சொன்ன வாரியங்கால் டு ஜெயங்கொண்டமும் ஐ திங்க் midnight 1 o'clock வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. ஸோ எங்கள் ஊர் அந்த அது வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ் தான், ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், 2 சைடுமே வந்துட்டு ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் சொல்லணும். வெறுதில் நம்ம சேலம் மாதிரி தான், லைட்டாக சேலத்தை ஃபீல் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு 3 இன்ஸ்டியூட் காட்டுறேன். அது ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே பேர் தான், டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ நான் சொன்னதெல்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பாருங்கள். நம்ம அதாவது எங்கள் ஊர் ஜெயங்கொண்டத்தோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி பெருசாக இப்போ தான் புதுசாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நான் சொன்னதெல்லாம் வரும் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக ஷாப்ஸ். இந்த ஒன்றே என்னென்னா இந்த ரோட்டில் மட்டும்தான் நிறையா மரம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இதுதான் வந்து ஃபாத்திமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்புறம் அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அவங்க சர்ச் இருக்குது, கரெக்டாக தெரில, ஆர்டர் தெரில. ஸோ அதனால தான் ஐ திங்க் இதுதான் சீனியர் செகண்டரி ஸ்கூல்னு நினைக்கிறேன். யா, இது கேர்ள்ஸ் ஸ்கூல். ஓகே, இது ஃபாத்திமா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நெக்ஸ்ட்டு பழக்கடை. அடுத்து என்ன பழக்கடை அவங்களுக்கு இல்லை. இது வந்து ஃபாத்திமா கான்வென்ட். ஓ மை காட், கான்வென்ட்டும் இருக்குது, எனக்கு தெரியும், உங்களுக்காக அப்படி சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஃபாத்திமா ஹாஸ்பிட்டல். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ தான் நான் ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தேன். இது வரைக்கும் போட்ட விளாகில் எதுவும் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்க மாட்டேன். டக்குன்னு ஸ்க்ரீனை மட்டும் பயப்படாங்க. இதான் நான் சொன்ன வாரியங்கள் பாருங்கள். லைட்டாக டெவலப்மெண்ட் இருக்குது. அது அவுட்டர், எங்கள் ஊர் அவுட்டர். ஸோ அங்கே ஒரு மண்டபம் பார்த்துருப்பீங்க, அந்தமாதிரி பெட்ரோல் பங்க் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஒரே குரூப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஓகே, ஏரி காட்டுவேன். இதை பாருங்கள், ஏரி. அதாவது ஏரினா எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், வேணால் லேக்குன்னு சொல்லலாம், லேக் மாதிரி தான். ஓகேவா, அந்த மாதிரி நிறைய இருக்கும் எங்கள் ஊரில். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக குளிக்கலாம். இங்கே பாருங்கள், அவுட் சைட் ஷாட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் நிறையா பேசி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், சாங்கே போடாமல். ஸோ பட் ஆனால் ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் அந்த ஒரு சாங்கும் வராது கன்ஃபார்ம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.